Hello everybody, hi, good evening, welcome to Vedantu and நான் உங்க Shravanee mom. So எல்லாருக்குமே வந்து audio video எல்லாமே வந்து clear-ஆ இருக்கா? Yes, so is the audio and video வந்து clear-ஆ? Sorry, நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிருந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? Okay, super. So இன்னைக்கு கிளாஸுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க? Just say hi in the chat section. And this Sunday we have science marathon, okay? ஸோ இந்த சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சயின்ஸ் மேரத்தான் இருக்கு. ஸோ மறக்காம எல்லாருமே வந்து வந்துருங்க, சரியா? ஓகே, ஸோ ஹாவ் யூ ஆல் ஸ்மாஷ் த லைக் பட்டன்? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? சூப்பர் கைஸ். ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து போன கிளாஸில் நம்ம வந்து என்ன முடித்தோம் அப்படின்னா டாப் 2 marks நம்ம வந்து முடிச்சோம் இல்லையா? ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சூப்பர் டூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணோம், ரைட்? எத்தனை பேர் அந்த லைவ் செஷனை அட்டென்ட் பண்ணீங்க? எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணல? கேன் யூ லெட் மீ நோ? எத்தனை பேர் மேம் நான் அந்த லைவ் செஷன் வந்து அட்டென்ட் பண்ணல? ஹவு மெனி ஆஃப் யூ? ஐ வாண்ட் டு நோ யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணீங்க பண்ணல அப்படிங்கிறவங்க. எஸ், மை ஹெல்த் இஸ் குட். ஸோ அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து பின் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ தட் அட்டென்ட் பண்ணாதவங்களும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ ஒரே வீடியோலேயே நம்ம எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸுமே நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ். ஓகே, ஐ கிவ் யூ த லிங்க்டா. சரியா? நான் லிங்க் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பின் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதை வந்து பார்த்துருங்க. ஓகே, ஸோ இப்போ கிளாஸுக்கு வந்திருக்கவங்க எல்லாருமே ஹேவ் யூ ஆல் மார்க்ட் யுவர் அட்டெண்டன்ஸ்? எஸ், லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? ஓகே, சாஹிஷ்ணு as well as லக்ஷ்மி 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆. ஓகே, வெரி குட். வாங்க. லோக்கல் ஹாலிடேனா சண்டே ஊருக்கு போயிட்டேன், பட் ரெக்கார்டிங் பார்த்துட்டேன் மேம் இன் மண்டே. சூப்பர் சம. ஸோ இப்போ கிளாஸுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க? ஜஸ்ட் புட் யுவர் நேம் இன் த சாட் செக்ஷன். அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் த டாப் 5 marks. ஓகே, ரெடியா? வெரி குட்ரா. ஸோ ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாப் 5 marks தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து என்னது அப்படின்னா we are going to start with யூனிட் 1ல இருக்கக்கூடிய ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 mark கொஷின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து எல்லாருமே இமீடியட்டாக வந்து ஸ்மாஷ் த சப்ஸ்கிரைப் பட்டன். ஏன்னா அப்கமிங்கில் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்து வந்துக்கிட்டே உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஓகே, சூப்பர். ஸோ அப்படியே கதையை வந்து சூப்பராக காதில் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு லைவ் முடிச்ச ஸ்பீடோட ஐ வில் கிவ் யூ த PDF. ஓகே, ஸோ இப்போ இதை நல்லா பாருங்க. இது என்ன கொஸ்டின் அப்படின்னா த காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் உடைய காசஸுக்கு நம்ம கவர்மெண்ட் ஆன்சர் கீழே என்ன ஆன்சர் மட்டும் எழுதினா போதும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ என்ன ஆன்சர் மட்டும் எழுதினா போறோம் அப்படிங்கிறத வந்து பப்ளிக் எக்ஸாம் உடைய கரெக்ஷன் ஆன்சர் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது வந்து நமக்கு ஏப்ரல் 2024 பப்ளிக் எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ முக்கியமா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய ஆன்சர்ஸ்ல இருக்கணும். இதுதான் நானும் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லித்தர போறேன். ஓகே, ஸோ இப்போ உங்க சார் நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை இருக்குடா. என்ன தெரியுமா மேம்? என்னை இந்த கைட்ல படிக்க சொல்றாங்க மேம், என்னை அந்த கைட்ல படிக்க சொல்றாங்க மேம், என்னை இந்த நோட்ஸ் யூஸ் பண்ண சொல்றாங்க, என்னை வந்து புக்கு பார்த்து படிக்க சொல்றாங்க, என்னை புக்கு பார்க்கவே வேணாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படின்னு எந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து இருக்கு. ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. சரி, எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் பக்கம் வந்தா ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு ஆன்சர்ஸ் வந்து சொல்லி தராங்க. எதை நாங்க ட்ரஸ்ட் பண்றது அப்படிங்கிற கேள்வி யாருக்கெல்லாம் இருக்கு? How many of you have that questions? How many of you have that question in the mind? நமக்கு ஆன்சரே ரொம்ப பெருசு இல்லையா? அந்த பெரிய ஆன்சரை நம்ம படிக்கிறதே ரொம்ப சேலஞ்சிங். அதுல எதை படிக்கிறது, எதை மட்டும் எழுதினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கிளாரிட்டி வந்து இல்லை. கரெக்டா? அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் உடைய ஆன்சர் கீ PDF வந்து தரப்போறேன். சரியா? ஸோ இந்த லைவ் கரெக்டா எனக்கு எக்ஸாக்டா லெட் மீ நோ இந்த 45th minute. ஓகே, லைவ் ஆரம்பிச்சு ஒரு 45th minuteல வந்து லெட் மீ நோ ஐ எம் கோயிங் டு ரிலீஸ் த பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ PDF. இப்போ அந்த ஆன்சர் கீழ என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தாதான் அந்த பையனுக்கு மார்க் கொடுக்கணும், அந்த பொண்ணுக்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அந்த ஆன்சர்ஸ்லாம் நம்ம படிச்சுட்டு போகணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ கேன் வி ஸ்டார்ட்? ஓகே, ஸோ அடுத்து ஒரு 1 hour தான் கிளாஸே வந்து இருக்க போகுது.
45th மினிட்ல நீங்க எனக்கு வந்து பப்ளிக் ஆன்சர் கீ PDF அப்படின்னு எல்லாருமே ஞாபகப்படுத்த போறீங்க. நாங்க வந்து உங்களுக்கு வந்து சோஷியல் உடைய PDF வந்து உங்களுக்கு நான் தர போறேன். So let's begin பசங்களா. Okay, so இதுல வந்து நம்ம இந்த European alliances, counter alliances, violent form of nationalism, aggressive attitude of German emperor, Balkan issue and immediate cause. Okay, so இந்த 5 பாயிண்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். அப்பதான் 8 மார்க்ஸ் வந்து நமக்கு இதுல வந்து தருவாங்க. ஓகே, சோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to point by point படிக்க போறோம். சோ 8 மார்க்க 5 மார்க்லயும் கேட்கலாம். ஓகே, சோ இந்த क्वेश्चन நம்ம மிஸ் பண்ணவே வேண்டாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, first is European alliances and counter alliances. alliances அப்படினா என்ன தெரியுமா? கூட்டணி அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ ரெண்டு கட்சி ஒன்னா சேர்ந்து செயல்படுறாங்க அப்படின்னா கூட்டணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ரெண்டு டீம் ஒன்னா ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம அதை கூட்டணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் அதுக்கு எதிர்கட்சி, அதுதான் கவுண்டர் அலையன்சஸ் அப்படின்னு ரெண்டு டீமா வந்து பிரியறாங்க. அடுத்து violent forms of nationalism. ஓகே, தேசப்பற்று வந்து இருக்கலாம் சரியா? ஆனா தேசம் அது என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, மை நேஷன் ஐ சப்போர்ட் இட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடாது இல்லையா? அதுவும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா வந்து இருந்திருக்கு. அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர், ஜெர்மன் எம்பரருடைய ரொம்ப ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு பிஹேவியர். அடுத்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டிலிட்டி ஆஃப் பிரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி அண்ட் பால்கன் வார். ஓகே, சோ இப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தெளிவா எக்ஸ்பிளைன்டா படிக்கலாம், ரொம்பவே குயிக்கா. யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ் அப்படின்னா என்னது? 1900ல the European great powers, இந்த யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நமக்கு ரெண்டு ஆர்ம்டு கேம்ப்ஸா பிரியறாங்க. ஆர்ம்டு கேம்ப்ஸ் அப்படின்னா வந்து என்னது? ஆயுதங்களை கொண்ட படையை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்ம்டு கேம்ப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, சோ அந்த ரெண்டு படைகள் யாருடா? ஒன்னு வந்து சென்ட்ரல் பவர், இன்னொன்னு வந்து அலைடு பவர். ஓகே, சோ யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ் வந்து ரெண்டா பிரியறாங்க. One is central power and the other is allied power. Okay, so இந்த central powers தான் triple entente அப்படி ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, இந்த central powers தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா triple entente, triple alliances. சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன். central powers தான் triple alliance வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இதே நம்மளுடைய allied powers வந்து பாத்தீங்க அப்படின்னா triple entente வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த சென்ட்ரல் பவர்ஸ்ல யாரெல்லாம் சேர்ந்து கூட்டணி வச்சிருக்காங்க? ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியா, ஹங்கேரி. ஓகே, ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியா, ஹங்கேரி. ஓகே, இதே அலைடு பவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா. இங்கிலாந்து, பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா வந்து பாத்தீங்க அப்படின்னா அலைடு பவர்ஸ்ல வந்து தே ஃபார்ம் த ட்ரிபிள் என்டென்டே. ஓகே, சோ இத வந்து மறந்துட வேண்டாம். ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியா, ஹங்கேரி அண்ட் இங்கிலாந்து, பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா. இப்போ இந்த யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ்ல ரெண்டு பேரா பிரிஞ்சுட்டாங்க. அதை பத்தி மட்டும் நம்ம எழுதினாலே போதும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னா violent forms of nationalism. அது என்ன violent form of nationalism அப்படின்னா இந்த தேசப்பற்று இருக்குல்ல, அது வந்து அப்படியே நெகட்டிவா மாறிடுச்சு. நெகட்டிவ் அப்படின்னா என்னது? ஏன் கண்ட்ரி, ஓகே, நம்ம கண்ட்ரி மேல பற்று இருக்கலாம், அது வந்து ஒரு ஜெர்மன் வேர்ட்ரா entente அப்படிங்கிறது, அந்த கூட்டணி, அவ்வளவுதான். ஓகே, மை கண்ட்ரி ரைட் ஆர் ராங் ஐ சப்போர்ட் இட். ஓகே, என் கண்ட்ரி பா இது, அது சரி செஞ்சாலும் சரி தப்பு செஞ்சாலும் சரி, அது தப்பே பண்ணாலும் நான் வந்து என்ன பண்ணுவேன்? சப்போர்ட் தான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து என்ன ஆகுது? டெவலப் ஆகுது. ஓகே, சோ இங்கிலாந்துல பாத்தீங்க அப்படின்னா இட் ஃபாலோஸ் பிளைண்ட் பேட்ரியாட்டிசம். ஓகே, ரொம்பவே வந்து ஒரு இப்போ நம்ம பிளைண்ட் கண்ணை கட்டிட்டு நம்ம ரோட்ல நடந்தோம் அப்படின்னா நமக்கு சுத்தமா கண்ணே தெரியாது இல்லையா? கண்ணத்தை கட்டிட்டு ஏதாவது ஒரு காரியம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு ஒண்ணுமே வந்து விசிபிள் ப்ராப்பராகவே இருக்காது இல்லையா? விசிபிலிட்டி, அதுதான் பிளைண்ட் பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளைண்ட் ஃபெய்த், மூட நம்பிக்கை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் உடைய எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம். பிரான்ஸ்ல இதே violent form of nationalism பிரான்ஸ்ல என்னன்னு சொல்றாங்க? எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, அண்ட் ஜெர்மனில வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்ச்சர், ஜெர்மனுடைய சிவிலைசேஷன்னா நாகரிகம், கல்ச்சர் அப்படின்னா என்னது? கலாச்சாரம் இல்ல பண்பாடு.
அதுதான் இருக்கிறதுலயே ரொம்பவே பெருசு, மற்றதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்றது தான் இந்த ஜெர்மன்ஸ் கல்ச்சர். ஓகே, ஸோ இங்கிலாந்துடைய பிளைண்ட் பேட்ரியாட்டிசம், இங்கிலாந்துல வந்து ஒரு மூட நம்பிக்கையான ஒரு பேட்ரியாட்டிசம், அண்ட் பிரான்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம். இதே ஜெர்மனில வந்து அவங்களுடைய சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர் தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட். இதுதான் நம்மளுடைய வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். ஸோ இப்போ ஜெர்மன் எம்பரர் வந்து யார் இருக்காரு அப்படின்னா கெய்சர் வில்ஹெல்ம் II வந்து இருக்காரு. ஓகே, ஸோ இந்த கெய்சர் வில்ஹெல்ம் II வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன வந்து சின்னது பண்ணிடுறேன். ஸோ இந்த கெய்சர் வில்ஹெல்ம் II வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அக்ரெசிவா வந்து இருக்காரு. ஓகே, ரொம்ப வந்து அக்ரெசிவா வந்து இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, இருக்கிறதுலே ஜெர்மனி தான் எல்லா கண்ட்ரியோடைய லீடர். ஓகே, ஸோ இருக்கிறதுலயே ஜெர்மனி தான் எல்லா கண்ட்ரியோடைய லீடர் ஆஃப் த வேர்ல்டு, இந்த வேர்ல்டுக்கே அவங்க தான் வந்து லீடர் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகே, இதுவே ஆன் த அதர் ஹேண்ட் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஜெர்மனுடைய நேவினா என்னது, கடல் படை இல்லையா. ஸோ இந்த கடல் படையை வந்து பிரிட்டனுக்கு அகெயின்ஸ்டா பயங்கரமா மல்டிப்ளை பண்றாரு. ஓகே, ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ் ஆர் ஓல்டு ரைவல்ஸ்னா என்ன தெரியுமா, காம்படிட்டர்ஸ், பகை அப்படின்னு வந்து அர்த்தம், ஒரு பழைய பகை அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் வந்து வேற ஒரு பழைய பகை வேற வந்து இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். நெக்ஸ்ட் கம்ஸ் த பால்கன் இஷ்யூ. ஓகே, த லீக் அட்டாக்ட், ஓகே, அண்ட் எனிமின்னு சொல்லலாம். ஓகே, ரைவல்ஸ்னா என்னடா, எனிமி, பழைய பகை. ஓகே, பகைவன், எனிமிய தமிழ்ல என்னது, பகைவன். அதை தான் நானும் சொன்னேன், பகை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ பால்கன் இஷ்யூல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லீக் அட்டாக்ட் அண்ட் டெஃபீட்டட் டர்க்கிஷ் ஃபோர்ஸஸ் இன் த ஃபர்ஸ்ட் பால்கன் வார். ஓகே, ஃபர்ஸ்ட் பால்கன் வார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டர்க்கிஷ் ஃபோர்ஸஸ் வந்து மொத்தமா அட்டாக் பண்ணிட்டாங்க. இது டான் கைட்ல இல்ல மக்களே. யார் யாருக்கு கைட்ல எல்லாம் இது இல்ல, சாட்ல சொல்லுங்க. யார் ஸ்கூல்ல எல்லாம் இதை மார்க் பண்ணி தரல மேம், நீங்க சொல்ற ஆன்சரை எங்க ஸ்கூல்ல மார்க் பண்ணியே தரல மேம், எங்க கைட்ல இப்படி ஒரு ஆன்சரே இல்ல மேம், நீங்க மட்டும் தான் மேம் இப்படி நடத்துறீங்க அப்படின்னு how many of you say me அப்படின்னு கொஞ்சம் சாட்ல சொல்லுங்களேன். எனக்கு யாருடைய கைட்ல இப்ப நான் சொல்லி தர ஆன்சர்ஸ் வந்து இல்லவே இல்லை. ஓகே, ஸோ வந்து என்ன வச்சுக்கலாம், நான் சொன்ன ஆன்சர்ஸ் உங்க கைட்ல இல்லாமே இருக்கட்டும். நம்ம இப்போ உங்களுடைய ஒரு பிரைவேட்டா இருக்கக்கூடிய கைட நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுமா, இல்லனா கவர்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய அஃபிஷியல் ஆன்சர் கீ, கரெக்ஷன் பண்ணக்கூடிய அஃபிஷியல் ஆன்சர் கீ, கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த அஃபிஷியல் ஆன்சர் கீயை நம்பணுமா? கைட்ல இருக்கு, புக்ல இல்லையா? புக்ல இல்லாம எப்படிடா கவர்மெண்ட் கொடுப்பாங்க? நான் ஒரு வார்த்தை கூட மாறாம இதுதான்டா நான் காப்பி பேஸ்டே பண்ணியிருக்கேன். புரியுதா? கைட்ல லாங்கா இருக்கு, கைட்ல சின்னதா இருக்கு, தட் டசன்ட் மேட்டர். கவர்மெண்ட் என்ன சொல்லுது, கரெக்ஷன் பண்றவங்க எதை ஃபாலோ பண்ணுவாங்க? கரெக்ஷன் பண்றவங்க கைட் புக் ஃபாலோ பண்ணுவாங்களா, இல்லனா அஃபிஷியல் ஆன்சர் கீயை ஃபாலோ பண்ணுவாங்களா? கவர்மெண்ட் ஆன்சர் கீ பார்த்து தானே வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஆன்சர் கீ எதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? புக்கை பார்த்து தானே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபாலோ புக் ஆர் ஃபாலோ த ஆன்சர் கீ, ஃபாலோ த கவர்மெண்ட்ஸ் ஆன்சர் கீடா. இதுல இல்லாத, நீ இதுல இருக்கிற பாயிண்ட் எழுதாம நீங்க ரீவேல்யூவேஷன் போடுவீங்களா? இந்த கைட்ல கொடுத்துருக்காங்க, அந்த கைட்ல கொடுத்துருக்காங்க, நீங்க போய் ரீவேல்யூவேஷன் போட முடியுமா? ஒரே வார்த்தை கவர்மெண்ட்ல சொல்லிடுவாங்க, ஆன்சர் கீழ உள்ள பாயிண்ட நீ எழுதலப்பா அப்படின்னு அழகா சொல்லிடுவாங்க. புரியுதா? So follow what officially it is given. Okay, மேம் ஆனா எங்க மேம் லாங்கா இருக்கிறது எழுதினாதான் மார்க் போடுவாங்க. சுஜிதா, உங்க ஸ்கூல், நம்ம இப்பயும் அதே கேள்விதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நமக்கு ஸ்கூல் மார்க் முக்கியமா, பப்ளிக் மார்க் முக்கியமா? சாட்ல சொல்லுங்க. உங்க ஸ்கூல்ல உங்க மேம் வந்து உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணி போடுறாங்க அப்படின்னா அது வந்து உங்களை சும்மா மோட்டிவேட் பண்றதுக்காக. அப்போதான் நீங்க பப்ளிக் எக்ஸாம்ல இன்னும் பெட்டரா வந்து செய்வீங்க, பெட்டரா படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக. சரியா? ஓகே, சோ பப்ளிக் மார்க் தானே முக்கியம். அப்போ எக்ஸாக்டா கீழே என்ன இருக்கு,
புக்குல என்ன இருக்கு, என்ன பாயிண்ட் எழுதினா மார்க் தருவாங்க அப்படிங்கறத ஒரு கிளாரிட்டி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, வாங்கப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ் பார்த்தோம். வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் நம்ம வந்து பார்த்தோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர் கெய்சர் வில்லியம் II நம்ம வந்து பார்த்தோம். அண்ட் தென் த பால்கன் இஷ்யூ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ லீக் வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா, it is attacked, the league attacked and defeated the Turkish force. பால்கன் வார்ல வந்து இந்த டர்க்கிஷ் ஃபோர்ஸை அட்டாக் பண்ணி டெஃபீட் பண்ணிடுச்சு. ஓகே, அதுபடி ட்ரீட்டி ஆஃப் லண்டன் அப்படின்னு ஒன்று வந்து நமக்கு சைன் பண்ணாங்க. சரியா? ட்ரீட்டி ஆஃப் லண்டன் வந்து சைன் பண்ணாங்க. அது மூலமா ஒரு புதிய ஸ்டேட் அல்பானியா அப்படின்னு ஒன்று வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ ட்ரீட்டி ஆஃப் லண்டன் படி ஒரு புதிய ஸ்டேட் அல்பானியா வந்து கிரியேட் பண்ணாங்க. இப்போ ஃபைனலா இந்த இம்மீடியட் காஸ் ரொம்ப 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 முக்கியம். நிறைய காரணங்கள் வந்து இருக்கலாம். ஆனா ஃபைனலா அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு ஒரு முதல் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரணம், கடைசி காரணம், முக்கியமான காரணம் வந்து எது அப்படின்னா நம்மளுடைய இம்மீடியட் காஸ். ஸோ ஜூன் 28, 1914 அன்னைக்கு ஆர்ச்டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட், ஆர்ச்டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் வந்து யார் தெரியுமா? ஹேர் டு பிரான்ஸ் ஜோசப். ஓகே, ஸோ பிரான்ஸ் ஜோசப் உடைய வாரிசு. ஓகே, ராஜாவுடைய மகன். இந்த ராஜா யாரு? எம்பரர் ஆஃப் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. ஸோ ஆஸ்ட்ரியா ஹங்கேரி உடைய ராஜா தான் பிரான்ஸ் ஜோசப். ஓகே, அவருடைய மகன் தான் ஆர்ச்டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட். ஓகே, அவரை யார் வந்து கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா பிரின்சிப் அப்படிங்கிறவர், அசாசினேட்டட் பை பிரின்சிப். பிரின்சிப் அப்படிங்கிறவரால அவர் வந்து கொலை செய்யப்பட்டாரு. அந்த பிரின்சிப் யாரு அப்படின்னா இஸ் அ பாஸ்னியன் செர்ப். பாஸ்னியன் செர்ப்னா பாதி பாஸ்னியன் பாதி செர்பியன். பாஸ்னியா நாட்டை சேர்ந்தவர், பாதி செர்பியா நாட்டை சேர்ந்தவர். ஓகே, நான் எப்போ பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் போடுவீங்க? புரியலடா. பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ சொல்றீங்களா? கிவ் மீ 45 minutes. இந்த கிளாஸ் உடைய 45th minute ஐ வில் கிவ் யூ. ஓகே, சோ இப்போ ராஜா யாருடா? பிரான்ஸ் ஜோசப் அப்படிங்கிற ஆஸ்ட்ரியா ஹங்கேரியுடைய எம்பரருடைய ஹையர்னா என்னது? வாரிசான ஆர்ச்டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட யாரு போயிட்டு கொலை செய்யறாங்க? அசாசினேட்டட்னா கொலை செய்யறதுன்னு அர்த்தம். யாரு? பிரின்சிப் அப்படிங்கிற ஒரு பாஸ்னியன் செர்ப். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் உடனே டக்குன்னு ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கெல்லாம் இந்த क्वेश्चन பக்கா கிளியர்? லெட் மீ நோ in the chat section. it is clear. கிறிஸ்டினா அல்பின், ஓகேடா. சாரி இத்தனை டைம் சொல்லாதீங்க, கிளாஸ் கவனிக்க ஆரம்பிங்க, அதுதான் எனக்கு வேணும். ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? சோ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन தான் நான் டீச் பண்ண போறேன், which is effects of World War II. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ண போறேன்? effects of World War II. ஓகே, சோ இப்போ நம்ம பார்த்தது causes of World War I. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா effects of World War II from Unit 3, ரைட்? ஓகே, சோ கவனிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார்ல நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ். ஓகே, என்னது அப்படின்னா ஜியோனா என்னதுன்னா ஜியோகிராஃபி. ஓகே, லொகேஷன். ஸோ இந்த பாலிடிக்ஸ் அப்படின்னா என்னது? அரசியல் இல்லையா? ஸோ இந்த அரசியல் அமைப்பு எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ஜியோகிராஃபி பேஸ் பண்ணி இருக்கு. இந்த ஏரியாவை இவங்க ஆண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு நடக்குது. The world was polarized into two main blocks. Okay, world was polarized அப்படினா வந்து என்னது? world was polarized அப்படினா வந்து என்னதுடா? ரெண்டு போலார் எண்ட்ஸா வந்து பிரியுது, ரைட்? சோ polarized அப்படினா வந்து இப்போ பாசிட்டிவ் எண்ட் நெகட்டிவ் எண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த வேர்ல்டே வந்து ரெண்டா டிவைட் ஆகுது. ரெண்டு எண்டா வந்து என்ன ஆகுது? டிவைட் ஆகுது. ஓகே, சோ இருக்கிற இந்த சூப்பர் பவர்ஸ் வந்து ரெண்டா பிரியுது. ஓகே, so ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே, one led by the United States with the pronounced anti-communist ideology. கம்யூனிசம் அப்படிங்கறதாண்டா அந்த ஐடியாலஜி. ஓகே, கம்யூனிசம், ஃபாசிசம் அப்படிங்கறதுலாம் ஒவ்வொரு ஐடியாலஜி. மேம், நான் old student, my dear brothers and sister, I have secured 99 mark because of Vedantu 9 and 10. My total is 489.
செகண்ட் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட். நான் பயோசிஎஸ் குரூப் எடுத்திருக்கேன். ஸோ ரீட் வெல் அண்ட் கெட் குட் மார்க். சி உஷா கர்ணா வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ ஃபாலோ தட். ஓகே, கம்யூனிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்து, சரியா? அது ஒரு கருத்து. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம டீடைல்டா அந்த சாப்டர் படிக்கிறப்போ படிச்சோம். ஆர்எல்ஸ் நீங்க ஜஸ்ட் நெட்ல போட்டு பாருங்க வாட் இஸ் கம்யூனிசம் இன் தமிழ் அப்படிங்கிறத பார்த்து ரீட் பண்ணுங்க. ஓகே, நிறைய கொள்கைகளை உடைய ஒரு கருத்து. ஓகே, கம்யூனிசம் கரெக்ட் தப்பு அப்படிங்கிற ஒரு பேட்டலுக்குள்ள நம்ம வந்து போக வேண்டாம். ஆனா இந்த கம்யூனிஸ்டுக்கு அகெயின்ஸ்டா இல்லைங்க, கம்யூனிஸ்ட் சரிப்பட்டு வராது. ஓகே, அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறவங்க தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே, அண்ட் அதர் பை சோவியட் ரஷ்யா. ஓகே, கம்யூனிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய சோவியட் ரஷ்யாவும் கம்யூனிசம்க்கு அகெயின்ஸ்டா, ஓகே, கம்யூனிசம்க்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸும் ரெண்டா வந்து பிரியுது. யூரோப் வந்து எப்படி பிரியுது நமக்கு? கம்யூனிஸ்ட் அண்ட் நான் கம்யூனிஸ்டா. கம்யூனிஸ்டாவும் நான் கம்யூனிஸ்டாவும் நமக்கு யூரோப் வந்து பிரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கம்யூனிஸ்ட் அண்ட் நான் கம்யூனிஸ்டா நமக்கு வந்து பிரியறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன். ப்ராலிஃபரேஷனா என்ன தெரியுமா அர்த்தம்? பல மடங்கா பெருகுதல் அப்படின்னு வந்து அர்த்தம். இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, அணு ஆயுதம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், ரைட்? ஸோ இந்த அணு ஆயுதத்தை யாரு நிறைய பண்றாங்க? யாரு? ரெண்டு பேரா பிரிஞ்சாங்க இல்லையா? ஒருத்தர் யாரு? யுனைடெட் ஸ்டேட்ஸ். இன்னொருத்தங்க யாரு? சோவியட் யூனியன். ஸோ இந்த சோவியட் யூனியனும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் ஒருத்தருக்கு வந்து போட்டி வச்சுக்கிறாங்க. நீயா நானா பாத்துடலாம் யாரு வந்து நிறைய இந்த அணுகுண்டுகள் அணு ஆயுதத்தை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு போட்டி வச்சுட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? அணு ஆயுதங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. Okay, they built a large stockpile of such weapon. Stockpile na enna theriyuma? Stocka அப்படியே குவிச்சு வைக்கிறாங்க இந்த அணு ஆயுதங்களை எல்லாத்தையுமே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் skyrocketed in many countries. ஓகே, ஸோ நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய பணங்கள் இப்போ நாடு வந்து பட்ஜெட் போடும் இல்லையா, நம்ம எஜுகேஷனுக்காக இவ்வளோ பணம் நிதி வந்து ஒதுக்குறேன், கல்வி எஜுகேஷனுக்காக இவ்வளோ நிதி வந்து ஒதுக்குறேன் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்காக நான் இவ்வளோ நிதி வந்து ஒதுக்குறேன், ஏழைகளுக்காக நான் இவ்வளோ நிதி ஒதுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி டிஃபென்ஸ்னா தற்காப்பு இல்லையா, நம்ம நாடை வேற ஒரு நாடு வந்து அட்டாக் பண்ணாம இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ்க்காக ஆர்மிக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது வந்து பயங்கரமா பல மடங்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அததான் ஸ்கை ராக்கெட்ன்றாங்க. வானத்தோட உச்சி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன். நெக்ஸ்ட் கம்ஸ் த இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னடா பார்த்தோம்? வேர்ல்டே ரெண்டா போலரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, யூஎஸ் அண்ட் தென் சோவியட் ரஷ்யாவா வந்து பிரியுது. அண்ட் செகண்ட் திங் நம்ம என்னடா பார்த்தோம்? இப்போ நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன். ரெண்டு பேருமே ஆளாளுக்கு வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸா கிரியேட் பண்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு போட்டி மாதிரி போக ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து வந்து இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ். இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் வந்து என்னது அப்படின்னா இன் பர்டிகுலர் நிறைய இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஒன் இஸ் த யுனைடெட் நேஷன்ஸ். ஓகே, யுனைடெட் நேஷன்ஸ். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ma'am, just give us the important questions for midterm. Don't explain it, please. Guru, உங்க பேர் என்னடா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எங்க வேணா கிடைக்கும்டா, புரியுதா? ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நாங்க வந்து கொடுப்போம். ஆனா எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட், இந்த சேனல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு கிடையாது. ஏன்னா வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சா சென்டம் எடுக்க முடியாது. கம்பல்சரி கொஸ்டின் இஸ் கோயிங் டு பி கிரியேட்டிவ் புக் இன்சைட் and 1 markல you are going to get book insight creative 1 marks. Okay, so இந்த particular channel is for students who want to score centum. Okay, so centum score பண்ணனும் அப்படினா important questions படிச்சா பத்தாது. Okay, so மேம் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய சேனல்ஸ் இருக்கு, நீங்க அதை கண்டிப்பா வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் ஐ எம் ஷூர் தட் யூ cannot score centum. ஓகே, I got centum in social and then science.
ஓகே, பிகாஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் நம்பி படிக்கவே இல்லை, வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கவே இல்லை. I read everything. ஓகே, ஸோ நானா வந்து என்ன பண்ணேன், புக் பேக் எல்லாத்தையுமே படிச்சுடுவேன். புக்குன் சைடில் இந்த ஆல் த ப்ளூ பாக்ஸஸ், மோர் டு நோ, அது எல்லாத்தையுமே படிச்சுட்டு லைன் பை லைன் நம்ம படிக்கிறப்ப தான் இந்த கிரியேட்டிவ் 1 marks எல்லாம் நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் டெல்லிங், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஸ் நாட் அட் ஆல் இனஃப். நீ எல்லாத்தையும் படிச்சுட்டு போறப்போ, எக்ஸாம் போறப்போவே நீ ஒரு கான்ஃபிடென்ட்டால போக முடியும். எப்படி தெரியுமா போகணும், எக்ஸாம் போறப்போ ஐயோ இந்த கொஸ்டின் கேட்டுருவாங்களோ அந்த கொஸ்டின் கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பயத்துலலாம் போகக்கூடாது. ஓகே, வி ஷுட் நாட் கோ இன் தட் ஃபியர். நீ ஒரு பயத்தோட எக்ஸாம் போனா நீ பெஸ்ட் கொடுக்க முடியுமா? கேன் யூ கிவ் யுவர் பெஸ்ட்? எஸ் ஆர் நோ? டெஃபினெட்லி நோ, இல்லையா? ஆனா நீங்க எல்லாத்தையுமே வந்து சூப்பரா படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீ எக்ஸாம்க்கு என்ன ஆட்டிடியூட்ல தெரியுமா போவ? எப்படி வேணா கேளுங்க, எங்கேருந்து வேணா கேளுங்க, கஷ்டமா கேட்டீங்கன்னா நல்லதா போச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகும், நம்ம வந்து எக்ஸாமினருக்கே ஒரு சேலஞ்சு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல நம்ம வந்து எக்ஸாம் போகலாம். ரைட்? கொஞ்சம் கூட மனசுல ஃபியரே இல்லாம செம கான்ஃபிடென்ட்டா நம்மளால என்ன பண்ண முடியும், எக்ஸாமுக்கு வந்து போக முடியும். ஓகே, ஸோ எக்ஸாமுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான, ஒரு ஃபியர்லெஸ்ஸான, ஒரு தைரியமா, நம்பிக்கையா, ஒரு ஆட்டிடியூடோட எக்ஸாம் போகணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆர் புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் நாட் இனஃப். ஆல்ரெடி இது வரைக்கும் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு வந்து புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் தான் டீச் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா முடிச்சாதான் ஐ கேன் டீச் யூ புக் இன்சைட் கொஷின்ஸ். ரைட்? ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்க என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க 9th அப்படின்னாலும் பரவாயில்ல, மேம் எங்க ஸ்கூல்ல என்ன வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டாங்க மேம், எங்க ஸ்கூல்ல வந்து என்ன வந்து ஸ்லோ லேர்னர் சொல்லிட்டாங்க மேம், அதனால நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டுமாவது படிச்சுட்டு போறேன் அப்படின்னு உங்களையே நீங்க என்ன பண்ணிக்காதீங்க அப்படின்னா கம்மியா எடை போடாதீர்கள். ஓகே, பிகாஸ் யோர் கெப்பாசிட்டி, யோர் பொட்டென்ஷியல் உனக்கு தெரியவே தெரியாது. ஆர் நீ நினைக்கிறத தாண்டி பல மடங்கு அது வந்து அதிகம், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. சரியா? ஓகே, ஸோ உங்களோட கெப்பாசிட்டி நீ நினைக்கிறத தாண்டி ரொம்ப 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 வந்து அதிகம். நீ நினச்சிட்டு இருப்ப 90+ தான் வாங்குவேன் நான் அப்படின்னு, ஆனால் உனக்கு சென்டம் எடுக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறப்போ அதை நோக்கி ஓட ஆரம்பி. ஓகே, வி ஆர் தேர் கம்ப்ளீட்லி டு ஹெல்ப் யூ அவுட். ஸோ கரெக்டாக நீ ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ரைட்? ஸோ திருப்பி கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா? எஸ், வித் ஃபுல் ஃபயர் இன் த சாட் செக்ஷன். கேன் வி கெட் பேக் டு த கிளாஸ் ரைட் நவ்? இதுக்கப்புறம் ஃபுல் ஃபோக்கஸோட லிசன் பண்ணலாமா? ஓகேடா, டன். So coming here, international agency. Okay, so international agencies நிறைய வந்து உருவாகுது. என்னென்ன மாதிரி? யுனைடெட் நேஷன்ஸ், UN, and then வேர்ல்டு பேங்க், உலக வங்கி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? and then இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகே, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? IMF அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ அது எல்லாமே came into existence providing a forum for countries. forum-னா என்ன தெரியுமா அர்த்தம்? மன்றம் அப்படின்னு வந்து அர்த்தம். forum அப்படின்னா மன்றம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, ஸோ ஒரு பெரிய கண்ட்ரியா இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு சின்ன கண்ட்ரியா இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ அந்த எல்லா கண்ட்ரீஸ்க்குமே ஒரு காமனான ஒரு மன்றம் உருவாக்குறது தான் என்னது அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் த இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ். ஓகே, ஸோ எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுதா? வெரி குட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா colonial powers were forced to give independence to former colonies in the process of decolonization. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா டீகொலனைசேஷன் அப்படின்னு வந்து ஒன்று பண்றாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ பிரிட்டிஷுக்கு இந்தியா வந்து ஒரு காலனி. ஓகே, பிரிட்டிஷ் வந்து என்னப்பா பண்ணியிருந்தாங்க? இந்தியாவை வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. கரெக்டா? பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க? இந்தியாவை ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. அப்போ பிரிட்டிஷுக்கு இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலனி. ஓகே, ஸோ இந்த எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார்ல நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொலோனியல் பவர்ஸ் வேர் ஃபோர்ஸ்டு டு கிவ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ கிடையவே கிடையாதுங்க, என்ன ஆனாலும் நீங்க வந்து என்ன பண்ணணும்? இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து ஆகணும். எல்லாருக்கும் நீங்க வந்து என்ன தரணும்? சுதந்திரம் தரணும். யாரெல்லாம் மற்ற நாட்டை வந்து பிடிச்சி வச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிடுங்கன்னா அந்தந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. சரியா? சுதந்திரம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அதுதான் வந்து they are forcing. ஓகே, அப்படி நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது தான் யாரு அப்படின்னா
இந்தியாவுக்கு. சரியா? ஸோ அப்படிதான் நமக்கு வந்து என்ன ஆச்சு, இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. ஓகே, ஸோ கொலோனியல் பவர்ஸ் யாரெல்லாம் வந்து வேற ஒரு கண்ட்ரியை வந்து காலனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கொலோனியல் பவர்ஸ் எல்லாமே they were forced to give independence. ஓகே, அடுத்த கொஸ்டின், assess the structure and activities of UN. பார்க்கலாமா? structure and activities of UN பார்க்கலாமா? எஸ், வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்னது அப்படின்னா, நிறைய விங்ஸ் வந்து இதுல நமக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ நான் போர்டு மறைக்கிறேன்னா சொல்லுங்க, அந்த லைன் வரப்போ நம்ம வந்து வீடியோ ஆஃப் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் லைவ் ஆரம்பிச்சு 45 மினிட்ஸ் சொன்னேன், எக்ஸாக்டா ½ கேட்குறீங்க பிடிஎஃப். லைவ் ஆரம்பிச்சு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சா? டாமி சூப்பர்டா, சூப்பர்டா டாமி. என்ன பப்ளிக் ஆன்சருக்கு இப்பயே கேக்குறீங்களே, கரெக்டா இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல கேளுங்க. சரியா? ஓகே, டன். 9/7க்கு, ஆமா 9/7க்கு ஷார்ப்பா வந்து கேளுங்க, நான் சாட்ல கொடுக்க போறேன். ஓகே, கீ பாயிண்ட்ஸ் இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினா போரும்டா, அது மட்டுமே போதும். ஓகே, டன். ஸோ த எக்ஸிக்யூட்டிவ், நல்லா கவனிங்க, லிசன் லிசன் லிசன். நம்ம அப்புறமா பிடிஎஃப் வந்து கரெக்டா 6:30 மணிக்கு கேளுங்க, நம்ம இப்போ இங்க படிக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் விங் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் என்னென்னலாம் விங்ஸ் இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் விங். ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் விங் வந்து யாரு? யூஎன் செக்ரட்டேரியட். ஓகே, யூஎன் செக்ரட்டேரியட் தான் எக்ஸிக்யூட்டிவ் விங். ஓகே, அந்த செக்ரட்டேரியட்டோட ஹெட் யாரு? செக்ரட்டரி ஜெனரல். நான் கொஸ்டின் கேட்பேன், டெஃபினெட்லி ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ கொஸ்டின், ப்ராப்பரா நீங்க ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ அதோடைய ஹெட் வந்து யாருடா? செக்ரட்டரி ஜெனரல். அந்த செக்ரட்டரி ஜெனரலை எப்படி எலெக்ட் பண்றாங்க? ஒரு ஜெனரல் அசம்பிளி மூலமா, ஒரு ஜெனரல் அசம்பிளி மூலமா, செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ரெக்கமெண்டேஷன் மூலமா. ஓகே, செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ரெக்கமெண்டேஷன் மூலமா. ஓகே, the secretary general along with his cabinet and other official. ஓகே, ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் வந்து உங்க சைட்ல இருந்து வந்து வேணும். இந்த புது புக் இருக்குல்ல, புது புக்ல வந்து கொஞ்சம் நம்பர்ஸ்லாம் வந்து மாறி இருக்கிறதா நான் வந்து கேள்விப்பட்டேன். ஓகே, ஸோ எனக்கு யாராச்சும் வந்து புது புக்கோடைய பிடிஎஃப் உங்ககிட்ட வந்து இருக்கு அப்படின்னா, கேன் யூ சென்ட் மீ? அதை ஒரு டிரைவில் அப்லோட் பண்ணி அந்த டிரைவ் லிங்கை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே, பிகாஸ் புது பிடிஎஃப் எனக்கு ஆன்லைனில் எங்கேயுமே வந்து கிடைக்கல. உங்களுக்கு ஏதாச்சும் லிங்க் இருக்குது அப்படின்னா என்கிட்ட வந்து கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு அந்த புக் பேக் கொஷின்ஸ் அட்லீஸ்ட் என்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்னு ஐ வாண்ட் டு நோ. ஓகே, வெரி குட். ஸோ யார் ஃப்ரீயோ ட்ரை பண்ணி பாருங்க, மற்றவங்கலாம் கிளாஸ் கவனிங்க. ஓகே, டன். மேம் நான் இப்போ 11th படிக்கிறேன், 10th சோஷியலில் 99 மார்க்ஸ். வெரி குட், வெரி குட். ஓகே, டன்டா, சூப்பர். புக் இருக்கு, பிடிஎஃப் இல்லை. ஓகேடா, பார்த்துக்கலாம். ஏன்னா நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நான் அப்போ கொஷின்ஸாக கொடுத்துட்றேன். ஐ வில் கிவ் யூ ஆஸ் கொஷின்ஸ், நம்பர்ஸாக இல்லாமல் கொஷின்ஸாக கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் விங் வந்து யார் பார்த்துக்கிறாங்கடா? செக்ரட்டரி ஜெனரல் தான் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் விங்கில் இந்த செக்ரட்டரி ஜெனரலை வந்து யார் எப்படி வந்து எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஜெனரல் அசம்பிளி மூலமாக தான் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது ஜெனரல் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக அவங்கள வந்து எலெக்ட் பண்ணுவாங்க? செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ரெக்கமெண்டேஷன் மூலமா. ஓகே, நந்தா, தேங்க்யூ நந்தா. ஓகே, குட் குட், நல்லா படிங்க. அடுத்து பாருங்கடா, the secretary general along with his cabinet and other officials. ஸோ இப்போ இந்த செக்ரட்டரி ஜெனரல் வந்து இருக்காரு இல்லையா, அவர் வந்து with his, நான் என்ன ஆஃப் பண்ணிட்டு இப்போ கிளாஸ் எடுக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ் கூடவே, அவருடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ் அண்ட் அதர் மற்ற அஃபீஷியல்ஸ் கூட அவர் வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸை வந்து ரன் பண்ணுவார். ஓகே, அடுத்து கம்ஸ் த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகே, இப்போ நம்ம படிக்க போகிறது வந்து எது? ஜுடிஷியல் விங். ஃபர்ஸ்ட் நம்ம படித்தது எது? எக்ஸிக்யூட்டிவ் விங். இப்போ நம்ம படிக்கிறது ஜுடிஷியல் விங். ஸோ இந்த ஜுடிஷியல் விங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கு? இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ இந்த ஜுடிஷியல் விங்கில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கடா இருக்கு அப்படின்னா ஹாலாண்டில் இருக்கக்கூடிய ஹேக் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஹாலாண்டில் இருக்கக்கூடிய ஹேக் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. ஸோ 2 விங் நம்ம வந்து படித்தோம். ஒன்று வந்து என்னது அப்படின்னா
எக்ஸிகியூட்டிவ் விங் அண்ட் தென் நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஜுடிஷியல் விங். சரியா? இப்போ மூணாவது விங் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, அடுத்த விங் நம்ம வந்து பார்க்க போறோம் which is economic and social economic, ECOSOC. ஓகே, economic and socio economic. ஓகே, so இது வந்து பாத்தீங்க அப்படின்னா the fifth organ of the United Nations. ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா fifth organ of the United Nations. இவங்களோட வேலை என்ன, எக்கனாமிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கும் அண்ட் தென் சோஷியல், சொசைட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சோஷியல் ஒர்க்கும், எக்கனாமிக்ஸ் ஆர் சோஷியல் ஒர்க், இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி இருக்கிறது தான் இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். ஓகேவா? சூப்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து த ரீஜனல் எக்கனாமிக் கமிஷன்ஸ் ஃபங்க்ஷனிங் ஃபார் ரீஜனல் டெவலப்மெண்ட். இப்போ ஒவ்வொரு ரீஜியன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனிங் வந்து இருக்க போறாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு ரீஜியன்ஸ், ஸோ அந்த ரீஜியன்ஸ்லாம் யாரு அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஏஷியா பசிபிக், இது ரொம்ப முக்கியம்டா, நல்லபடியா கவனிங்க. ஏஷியா பசிபிக், வெஸ்ட் ஏஷியா, யூரோப், ஆப்பிரிக்கா அண்ட் லாட்டின் அமெரிக்கா. ஓகே, ஸோ ஏஷியா பசிபிக் கட் ஆஃப் பத்தி வீடியோ போடுறேன்டா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரியா? ஸோ ஏஷியா பசிபிக், வெஸ்ட் ஏஷியா, யூரோப், ஆப்பிரிக்கா அண்ட் லாட்டின் அமெரிக்கா. ஓகே, ஸோ இவங்களாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் உடைய ரீஜியன் பேசிஸ், என்னென்னலாம் ரீஜியன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். They have been very successful and have been headed by eminent economists like குன்னல் மிர்டல். ஓகே, குன்னர் மிர்டல் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வர்த்தியான ஒரு எக்கனாமிஸ்ட் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் பண்றாங்க. சரியா? இதெல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சூப்பர். ஸோ சோஷியல் மேரத்தான் எப்போவா தானடா போச்சே, போன சண்டே போச்சே சோஷியல் மேரத்தான், மிஸ் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் கவனிங்க, ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎன் ஓவர் த டெக்கேட். டெக்கேட்னா என்ன, பாஸ்ட் 10 இயர்ஸா 20 இயர்ஸா? டெக்கேட்னா என்னது guys? 10th is so easy. முகமது இர்ஃபான், definitely 10th is very easy. இர்ஃபான் சொல்றது ரொம்ப ரொம்ப வந்து கரெக்ட். when you compare with 11th and 12th. ஓகே, அப்போ இந்த ஈஸியான 10thல சென்டம் வாங்குறது it should be easy when you compare with 11th and 12th. ஓகே, ஸோ அதனால ப்ராப்பரா நம்ம படிச்சோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம வாங்க முடியும். ஓகே, டன் 10 இயர்ஸ், வெரி குட். ஸோ டிகேட் அப்படின்னா வந்து 10 இயர்ஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் த டிகேட் அப்படின்னா கடந்த 10 வருஷமா United Nations has expanded its activities in response to the changing problems facing the world. ஸோ இந்த வேர்ல்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஃபேஸ் பண்ணுது இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து இந்த யூஎன் வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. அப்படி 1960ல ஒரு முக்கிய ப்ராப்ளம் வந்து என்னவா இருந்துச்சு? 1960ல ஒரு முக்கிய ப்ராப்ளம் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா டீகாலனைசேஷன். ஓகே, காலனைசேஷன் அப்படின்னா என்னது? ஒரு கண்ட்ரியை போயிட்டு நம்ம பிடிச்சி வைக்கிறது, அடிமை பண்றது, நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்கறது, காட்டுறது, அதுதான் வந்து என்னது அப்படின்னா காலனைசேஷன். ஓகே, ஸோ நவ் கமிங் டு த கான்செப்ட், வாட் இஸ் டீகாலனைசேஷன் அப்படின்னா வந்து என்னது? வாட் இஸ் டீகாலனைசேஷன் அப்படின்னா நம்ம காலனைஸ் பண்ண கண்ட்ரீஸை வந்து விடுறது. ஓகே, விடுவது தான் வந்து என்னது அப்படின்னா டீகாலனைசேஷன். ஓகே, சூப்பர். ஸோ 1960ல இந்த டீகாலனைசேஷன் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரச்சனையா வந்து இருந்தது. ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் ஆர் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ்? ஹியூமன் ரைட்ஸ், த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ். ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா என்னது? வாட் இஸ் ஹியூமன் ரைட்ஸ்? வாட் இஸ் ஹியூமன் ரைட்ஸ் டா? ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா வந்து என்னது? மனிதர்கள், இதுக்கான நம்ம ஹியூமன்ஸ் இருக்கோம் இல்லையா, மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை தான் வந்து they call it as human rights. ஓகே, மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜி அப்படின்னா வந்து அகதிகள் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, ஸோ அகதிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப்
ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச். ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய கிளைமேட் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் வந்து ஆகுது. ஸோ அது ஒரு பிரச்சனை. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஓகே, ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னா ஆண் பெண் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர். ஓகே, ஸோ இந்த ஜெண்டருக்குள்ள நம்ம எல்லாருமே வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்ல வருது தான் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஓகே, a special mention must be made of the UN peacekeeping force. ஓகே, ஸோ இந்த யூஎன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைதி படை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து இருக்காங்க, ரைட்? அவங்களுடைய டியூட்டி வந்து என்னது அப்படின்னா நிறைய கான்ஃப்ளிக்ட், இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் இல்லையா, ஒருத்தருக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு கண்ட்ரீஸ்க்கும் இன்னொரு கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் வந்து நிறைய கலவரம் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வரப்போ, ஸோ அந்த கான்ஃப்ளிக்டை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகே, டன். ஸோ அடுத்து போலாமா? யா. ஸோ ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎன். ஓகே, ஸோ இந்த யூஎன் உடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்ன? இந்தியன் ஆர்மி ஹாஸ் பீன், ஓகே, ஸோ இந்தியன் ஆர்மி ஹாஸ் பீன் an important part of the peacekeeping force and has been deployed in many parts of the world. ஸோ இப்போ இந்தியன் ஆர்மி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் போய் சண்டைக்கு வம்ப இழுக்கிறது அப்படிங்கிறத வந்து பண்ண மாட்டாங்க. ஓகே, தே ஆர் கால்ட் அஸ் அ பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். அவங்க கிட்ட நமக்கு சண்டைன்னு யாராவது உள்ள வரப்போ தான் தே டிஃபென்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தான் வி அட்டாக். ஸோ டிஃபென்ஸ்க்காக பண்ற அட்டாக் தான் இருக்குமே தவிர நம்மளா போய் ஒரு பிரச்சனையை கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஓகே, ஸோ நல்ல கேள்வி. இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கும் யுனைடெட் நேஷன்ஸ்க்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா யுனைடெட் நேஷன்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே எதுக்காக இருக்காங்க அப்படின்னா டு ப்ரமோட் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் அண்ட் பீஸ். இன்டர்நேஷனல் லெவலில் எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணணும், எல்லாருமே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான். ஓகே, ஆனால் அதுல ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் டிஃபர் ஆக போகுது, மெம்பர்ஸ் டிஃபர் ஆக போறாங்க, அண்ட் ரெண்டுத்துடைய எஃபெக்டிவ்னஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஃபெக்ட் ஆகும். ஓகே, இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமா வந்து நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஓகே, இந்த லீக் ஆஃப் நேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய மேஜர் பவர்ஸ் லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸா இருக்கட்டும், ஓகே, இவங்கெல்லாம் வந்து என்ன ஆகல, நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம லீக் ஆஃப் நேஷன்ஸ் பத்தி. இதே வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் உருவானது தான் வந்து நம்மளுடைய யுனைடெட் நேஷன்ஸ் யூஎன். ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமா வந்தது, யுனைடெட் நேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா வந்து வந்துச்சு. இப்போ லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல வந்து இந்த பெரிய பவர்ஸ் லைக் யூஎஸ்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல, அதுல கூட சேரல. ஆனா யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜர் பவர்ஸ் லைக் யூஎஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணாங்க, சரியா? ஸோ இது ரெண்டுத்துலயுமே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம இங்க படிக்கிறோம் இல்லையா, எப்படி அந்த அசம்பிளி வந்து எப்படி இருக்கு, கவுன்சில் வந்து எப்படி இருக்கு, செக்ரட்டேரியட் வந்து எப்படி இருக்கு, செக்யூரிட்டி கவுன்சில் வந்து எப்படி இருக்கு, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் வந்து எப்படி இருக்கு, இப்பெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, எக்ஸிகியூட்டிவ் விங், ஜுடிஷியல் விங், இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கும் இதுக்கும் நமக்கு வந்து மாறப்போகுது. ஓகே, ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஒரு கலெக்டிவ் செக்யூரிட்டியை வந்து ரொம்பவே வந்து ஃபாலோ பண்ணாங்க, ஆனால் அதுதான் பண்ண முடியல, இட் காட் ஃபெயில்டு இல்லையா? ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு வந்தது. ஸோ இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸால பீஸை வந்து பாதுகாக்க முடியல அப்படிங்கிறதுனால தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆனாங்க. அந்த ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸும் நம்ம வந்து படிப்போம், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் நம்ம வந்து படிப்போம். அதனால தானே செகண்ட் வேர்ல்டு வாரே வந்துச்சு. புரியுதா? வாரை தடுக்கிறதுக்காக உருவானது தான்டா இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ், யுனைடெட் நேஷன்ஸ்லாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அடுத்து வந்தது தான் வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ். அவங்களால வந்து சரியா செயல்பட முடியல, ஏன்னா நிறைய சேலஞ்சஸ் வந்து இருந்தது. அப்படி வந்தது தான் செகண்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுக்கு அப்புறமா இனிமே வாரே வரக்கூடாது, யாரும் சண்டையை போட்டுக்கூடாது, எல்லாரும் பீஸ்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் நம்ம யுனைடெட் நேஷன்ஸ். ஓகே, இப்போ என்ன கரண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னா தேர்ட் வேர்ல்டு வார் வந்து இதோ வந்துட்டேன் இதோ வரேன் வந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எட்டி பார்த்துட்டே இருக்கு, எனி டைம் வரும் அப்படிங்கறதா வந்து தற்பொழுதைய நிலவரம். ஓகே, புரிஞ்சுதா?
clear? ஆமா 45 minutes over, done. I'll give you science marathon. எல்லா டீச்சர்ஸுமே சேர்ந்து டீச் பண்ணுவோம்டா. It will be for ஒரு physics 2 hours, chemistry 2 hours and biology க்கு எப்படி ஒரு 3 hours தேவைப்படும். ஏன்னா நிறைய சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா. So maybe வந்து ஒரு ஓகே ஒரு 5 சாப்டர்ஸ் கிட்ட வந்து நமக்கு தேவைப்படும். ஓகே கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு 5 hours கிட்ட வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஓகே ஸோ 5 hours இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே டன், கிளியரா? ஓகே ஸோ 45 minutes ஆயிடுச்சா? ஆவலடா, ஆயிடுச்சு. ஐ வில் கிவ் யூ த பிடிஎஃப். ஓகே நீங்கள் அனைவரும் கிளாஸுக்கு வந்த அனைவரும் கல்யாணத்துக்கு வந்தவங்கலாம் சாப்பிட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குலாம் நான் வந்து இப்போ ஒரு முக்கிய பிடிஎஃப்லாம் வந்து தரப்போகிறேன். ஓகே கைஸ், நீங்கள் வந்து இப்போ என்ன தெரியுமா பண்ணணும், எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனை போயிட்டு பார்க்கணும். ஓகே ஏன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 விதமான லிங்க்குகள் வந்து தரப்போகிறேன். ஐ எம் கோயிங் டு கிவ் யூ 3 different types of link. ஓகே எஸ், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பருக்கு ஒரு பிடிஎஃப், பப்ளிக் எக்ஸாம் உடைய தமிழ் மீடியம் ஆன்சர் கீ அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் டவுன்லோட் இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் கீ. ஓகே அது இங்கிலீஷ் மீடியம். ஸோ 3 ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எல்லாருமே பார்த்துட்டீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் கீ இருக்குது. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே பாருங்கள், டவுன்லோட் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர், தமிழ் மீடியம் ஆன்சர் கீ, இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் கீ இருக்கா? டவுன்லோட் பண்ணிடுங்கடா. இதில் ஒரு விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ணணும். அந்த கொஷின் பேப்பரில் நான் எதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் வந்து புக் இன்சைட் கொஷின்ஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். எதெல்லாம் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கணும் அந்த கொஷின் பேப்பரில், ஐ ஹவ் கிவன் யூ த பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர். அந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் ஒரு அனாலிசிஸும் நான் சேர்த்தே வந்து கொடுத்துருப்பேன். ஓகே அந்த அனாலிசிஸ் வந்து என்னது அப்படின்னா, ஐ ஹவ் கிவன் யூ த பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர். அதில் வந்து புக் அண்ட் சைட் கொஷின் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் அதில் வந்து கிளியராக கொடுத்துருப்பேன். ஓகே யூ கேன் சி, இப்போது இதான் இருக்குல்ல, இங்கே கவனிங்களேன். ஸோ இப்போ இதை பாருங்கள் எல்லாருமே கிளியராக. ஸோ இப்போ இதில் அப்படியே நான் ஸ்க்ரால் பண்ணுறேன். ஓஹோ ஓகே நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறேன், எல்லாருமே நல்லபடியாக கவனிங்க. இதில் பாரு 9th கொஷின் வந்து இந்த மாதிரி நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வந்து புக் இன்சைட், புக்குக்குள்ளேருந்து கேட்ட கொஷின் அர்த்தம். அதாவது 1 மார்க் மட்டும், 1 மார்க் மட்டும் தான்டா கொடுத்துருக்கேன். இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பஜ்ரா அஸ் அன் இண்டிஜினஸ் காப் புக் இன்சைட் கொஷின் 1 மார்க் பாருங்க. அடுத்து இங்கே பாருங்க, தமிழ்நாடு who let salt march from திருச்சிராப்பள்ளி to வேதாரண்யம், சி ராஜாஜி ஆன்சர் புக் அண்ட் சைட் கொஷின். டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு இது, சென்னை, திருச்சி, சேலம், கரூர் புக் அண்ட் சைட் கொஷின். இந்தியன் கவர்மெண்ட் had introduced dash in 1991. 3 கொஷின் வந்து புக் அண்ட் சைட் கேட்டிருக்காங்க 1 மார்க்ல மட்டுமே. இதை தாண்டி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, coming to the short answers and long answer. short answers and long answerல நீ வந்து ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். கம்பல்சரி கொஷினுக்கு வா. why is Chennai called as Detroit of Asia? அது வந்து என்னது? again it is a book inside question. okay, why Chennai is called as the Detroit of Asia வந்து book inside question and அது வந்து ஒரு
compulsory question also. Okay, 8 mark என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 8 mark வந்து என்ன கேட்டிருக்காங்க? Main causes of First World War. நம்ம படிச்சோமே இப்போ. பாத்தீங்களா? Causes of First World War கேட்டிருக்காங்க. அடுத்து கட்டபொம்மன் question கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கடா, கம்பல்சரியில வந்து நமக்கு ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸ்ல இருந்து ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் நமக்கு இருக்கு. அந்த எல்லா டாக்ஸஸுமே படிச்சுக்கோங்க. இது புக், அது டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா பார்த்தோம்ல, அதுவும் எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ளூ பாக்ஸ்குள்ள இருக்கும். ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸும் புக்கோடைய அந்த சாப்டரோட எண்டில் இருக்கிற சம்மரியில இருக்கும். அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த ப்ளூ பாக்ஸ் அண்ட் சம்மரியிலேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து வந்து இதில் வந்து 8 மார்க் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். Causes of failure of revolt of 1857. அப்புறம் பெனின்சுலா பிளாட்டியூபர். ஜியாகிரஃபிலேருந்து ஒன்று, ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. நீ உனக்கு வேற வழியே கிடையாது, நீ ஹிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா 8 மார்க்ஸையும் படிச்சு தான் ஆகணும். நீ விட்டுருந்தா என்ன ஆகும்? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கம்பல்சரி கொஷின் வாட் இஸ் கார்பரேட் டாக்ஸ், புக் இன்சைட் கொஷின் எக்கனாமிக்ஸ்லேருந்து. ஸோ டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். ஸோ 8 மார்க் பார்ப்போமா? பாருங்கப்பா, ஸ்ட்ரக்சர் அண்ட் கம்போசிஷன் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம். சாரி, இது இல்லை, இது நம்ம யுனைடெட் நேஷன்ஸோட தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் கம்போசிஷன் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஒரு கொஷின். ப்ரோக்ராம் ஆஃப் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அண்ட் விமென்ஸ் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ அதனால வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ டேக் திஸ் சீரியஸ். அதனால இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இருங்க, நான் உங்களுடைய சாட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளியரா? Why there is Pragatish no chemistry class today? I was shooting few videos for the NEET டா. அதனால தான்டா. மேம், your class அட்டென்ட் பண்ணாலே ரொம்ப ஃபன் அண்ட் ஜாலியாக இருக்குது. அப்படி தான் இருக்கணும். படிக்கிறது வந்து இல்லை, வெறுத்து போய் படிக்கக்கூடாது, சந்தோஷமாக படிக்கணும். பிரகதீஷ், வெரி சாரிடா, இன்னைக்கு வந்து நீட்டுக்கு ஒரு சில வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், அதனால வந்து டைம் இல்லை. நான் தான் உங்களுக்கு என்ன வேணாலும் எல்லாமே இருக்குது நம்ம சேனலில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எஸ், குட். கேன் வி பிகின்? ஓகே, எஸ். ஸோ இப்போ ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎனில் நம்ம அடுத்து கண்டினியூ பண்ண போகிறோம். இந்தியன் ஆர்மி வந்து இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தது கண்டினியூ பண்ண போகிறோம். மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா? ஹைலைட் த ப்ரொவின்சஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் ரிகார்டிங் ஓகே இன் ஜெர்மனி. அதையும் நம்ம வந்து ரிலேட்டிங் டு ஜெர்மனி. இது நம்ம படிக்கணுமா? கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, இது நம்ம படிக்கணுமா? டெஃபினட்டாக படிக்கணும். ஓகே, ஸோ குயிக்காக வாங்க பார்க்கலாம். ஜெர்மனி வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி. ஸோ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. ஸோ இது வந்து ஒரு 5 மார்க்கில் கேட்க நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் 2 பார்த்தது வந்து 8 மார்க்கில் தான் கேட்பாங்க, மேபி 5 மார்க்கில் கேட்கலாம். ஆனால் இப்போ நம்ம படிக்கிற 5 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். Germany was found guilty of starting the war and therefore was to pay reparation and losses suffered. ஸோ மேம், அந்த ஜோதிபா பூலே அசர்ஷன் ரீசனில் அந்த ஆன்சர் நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னீங்க மேம். அந்த கொஷின் ஆப் டு ஆன்சர் ஒன்லி மேம். ஆமாண்டா யுவன், ஆனால் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீழே நீங்கள் பார்த்தீங்களா? ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருந்தாங்க? நீ என்ன எழுதியிருந்தாலுமே கரெக்டு. ஓகே, என்ன எழுதியிருந்தாலுமே வந்து கரெக்டு தான், அப்படிதான். என்ன எழுதியிருந்தாலுமே யூ வில் கெட் மார்க். ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன், அந்த கொஷினுக்கு வந்து என்னது அப்படின்னா அந்த ரீசன் வந்து கரெக்டு தான். இட் இஸ் ஆப்ட் டு த அசர்ஷன் தான், கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, யா, ஆப்ட்னு இருக்குது, அதான் கரெக்டு. ஆனால் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வரக்கூடாது, ரைட்? ஸோ அதனால தான் இப்படி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால தான் பப்ளிக்கில் என்ன சொல்லிட்டாங்க, ஈவன் அந்த கொஷினை எழுதினாலே மார்க் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டான். ஓகே, இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர். டேய் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டும் அடுத்தடுத்து தானடா இருக்கு பாருங்க. I'll go grab some water and come. நம்ம அடுத்த கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வேறு ஏதாவது ஹெல்ப்னாலும் யூ கேன் ஆஸ்க். ஓகே, நீங்களும் தண்ணி குடிங்க.
மேம் வாஸ் கிட்னாப்ட். உடனே அப்படி மெசேஜ் போட ஆரம்பிச்சிருவானுங்க, மேம் வந்து யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஓகே மேம் எனக்கு இதே மாதிரி வருமா மேம்? மற்ற சப்ஜெக்ட்டுக்கு என்னடா டவுட் இதே மாதிரி போட்டால் வருமானு கேட்குறீங்க. கண்டிப்பாக வரும். ஓகே டன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? தண்ணி குடிச்சிங்களா? ஓகே டன். ஸோ லெட்ஸ் பிகின். இன்னைக்கு லைவ் முடிக்கிறதுக்குள்ள அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு 100 லைக்காவது வாங்கிட்டு டீசெண்டாக நம்ம லைவ் விட்டு போகணும்டா. 100 லைக்காவது அட்லீஸ்ட் மினிமம் நம்ம கேட்குறோம். மினிமம் லைக்ஸ் கூட நீங்கள் வந்து தரமாட்டீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் சவுண்டிங் கிரேட். ஓகே காசா பணமா சும்மா போட்டு விடு. லைக்னால உனக்கும் ஒன்று கிடைக்க போதில்லை, எனக்கும் ஒன்று கிடைக்க போகுது. பட் அட்லீஸ்ட் பார்க்கறதுக்காச்சும் ஒரு மோட்டிவேஷனாக, எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணுமா இல்லையா? சரி பார்க்கலாம். ஓகே எஸ். இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து இப்போ வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஷின் வந்து நான் கேட்க போகிறேன். இன் த மிடில் ஆஃப் த லைவ் when the teacher was kidnapped என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக? ரியலாக யோசி. ஓகே ஹைப்போதெட்டிக்கல் ரியல் லைஃப் சினாரியோ. கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க லைவில், திடீர்னு காண போயிட்டாங்கன்னா வாட் யூ வில் டூ? லைக் போடுவீங்களா? டைம் லைன் கண்டிப்பாக டீச் பண்ணுவேன். அடுத்து மற்றவர்கள் என்னால் முடிஞ்சால் 100 லைக் போடும். வாட் யூ வில் டூ? ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். 98 லைக்ஸ் வாங்கிட்டோம். டார்கெட் செட் பண்ணாதான் பண்றீங்க. இதே மாதிரி தான் நம்ம பிரெயின். ஐ வில் கால் டு போலீஸ். குட். அடுத்து 100 ஃபோன் கால். சூப்பர். ஓகே வெரி குட். ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர். போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நன்றி. டெக்ஸ்ட் புக் லிங்க் எதில் அமைச்சிருக்கீங்க? ஃபிலிப் அப்போ எதில் அமைச்சிருக்கீங்க? வெரி குட். இப்படி தான் இருக்கணும். ஓகே சொல்லுங்கள் அவங்ககிட்ட, இந்த சேனலில் ஒர்க் பண்ணுறவங்கள வந்து காணும் அப்படி சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. தென் நம்ம வந்து படிக்கலாம். இப்போது கொஷின், பேக் டு கொஷினுக்கு வந்து வரலாம். நீங்கள் எத்தனை பேர் லைவில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு வந்து நான் எல்லா 5 மார்க்ஸும் முடிக்கிற வரைக்கும் நான் வந்து நடத்துகிறேன். ஓகே ஸோ எஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜெர்மனி வாஸ் ஃபவுண்ட் ஆஃப் கில்ட்டி ஸ்டார்டிங் த வார். கில்ட்டி அப்படின்னா வந்து என்ன? நம்மளால தான் அச்சோ இந்த போர் சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க? ஜெர்மனி. ஓகே ஜெர்மனியால தான் தப்பு, ஜெர்மனி மேலே தான் தப்பு இல்லையா? ஜெர்மனி இஸ் த ஒன் கில்ட். ஸோ அதனால் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா பே ரிப்பரேஷன். ஓகே இந்த வார்னால நிறையா கண்ட்ரீஸில் நிறையா இழப்புகள் வந்து நடந்திருக்கும், நிறையா விஷயம் வந்து ரிப்பேர் ஆகிருக்கும் இல்லையா? அதுக்கான ஒரு காசெல்லாம் வந்து திருப்பி பே பண்ண சொல்கிறாங்க. அண்ட் என்னென்ன கண்ட்ரிக்கு என்னென்னலாம் லாஸ் ஆகிருக்கோ அதையும் வந்து திருப்பி பே பண்ண சொல்கிறாங்க. ஓகே எல்லா சென்ட்ரல் பவர்ஸுமே வந்து டைரக்டட் டு பே த வார் இண்டெம்னிட்டி. ஓகே ஸோ இண்டெம்னிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே இண்டெம்னிட்டி அப்படின்னா என்னப்பா? இண்டெம்னிட்டி அப்படின்னா இழப்புகள், இழப்பீடு. வார்னால போர்னால அந்த போர் இழப்பீடை வந்து சரி கட்டுறாங்க. ஓகே ஜெர்மனி ஆர்மி வாஸ் ஏபிள் டு லிமிட்டட் டு ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 1 lakh. 1 lakh men. ஸோ ஜெர்மனியுடைய ஆர்மியில் வந்து என்ன சொல்லிட்டாங்க? நீ பாட்டுக்கும் உன் இஷ்டத்துக்குலாம் வளர்த்துட்டெல்லாம் இருக்கக்கூடாது சரியா? 1 lakh men மட்டும்தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்மால் நேவி உனக்கு வேணும்னா ஒரு குட்டி கடற்படை வேணால் வச்சுக்கோ, அவ்வளோதானே தவிர நீ பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்டே போகக்கூடாது, உன்னுடைய டிஃபென்ஸ் பெயிண்டிங்கை வளர்த்துட்டே போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யூனியன் ஆஃப் ஆஸ்ட்ரியா அண்ட் ஜெர்மனி வாஸ் ஃபர்பிடன். ஓகே நீ வந்து ஆஸ்ட்ரியாவும் ஜெர்மனியும் வந்து லிங்க் பண்ணலாம், அனெக்ஸ் பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நீ நினச்சா அதை நீ வந்து மறந்து விடு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆல் ஜெர்மன் காலனிஸ் பிகேம் மேண்டேட்டட் டெரிட்டரிஸ் அண்டர் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். காலனிஸ்னா என்னது? காலனிஸ் அப்படின்னா இப்போ பிரிட்டிஷ் வந்து தெரியாது, கிறிஸ்டின் அல்வின் நான் வந்து ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு ஒத்துக்கிறேன். நான் இதுக்கப்புறம் போயிட்டு வந்து அவர் சூசைட் பண்ணி செத்தாரா, அவர் யாராவது கொலை பண்ணாங்களா என்ன அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? கிளியரா? டன். நம்ம இப்போ இந்த கதைக்குள்ளே வரலாமா? வாங்கப்பா. ஸோ ஆல் ஜெர்மன் காலனிஸ்னா ஜெர்மனி வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் பிடிச்சி வச்சிருந்துச்சோ, இப்படி வந்து எப்படி பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை வந்து பிடிச்சது, போர்ச்சுகீஸ் வந்து இந்தியாவை எப்படி பிடிச்சாங்க, ஜெர்மன் எப்படி ஜெர்மன் இல்லை டச் பீப்புள் வந்து எப்படி இந்தியாவை வந்து பிடிச்சாங்க, ஃப்ரெஞ்ச் பீப்புள் இந்தியாவை வந்து எப்படி காலனைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி பல பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவை வந்து காலனைஸ் பண்ணியிருக்காங்க சரியா?
ஸோ யா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இப்போதான் ஜஸ்ட் பார்த்தேன். ஹீ அக்கார்டிங் டு விக்கிபீடியா ஹீ வாஸ் கமிட்டட் சூசைட். ஓகே, April 30 அன்னைக்கு. சரியா? எப்படி அப்படின்னா கன் ஷூட்டால. டன். ஓகே, கவனிப்போம், நம்ம கதையை கவனிப்போம். Germany was forced to revoke the Treaty of Brest-Litovsk with Russia and Bucharest. ஓகே, ஸோ ஒரு சில ட்ரீட்டி ஒப்பந்தம் அதெல்லாம் வந்து சைன் பண்ண சொல்றாங்க. இல்லை பிலிப், எனக்கு எதுவுமே லிங்க் எல்லாம் வரலடா, நீ சாட்லேயே கூட அனுப்பு தம்பி, நான் எடுத்துக்கிறேன். சாட்லேயே நீ அனுப்பு, நான் அனுப்புறேன், எடுத்துக்கிறேன். நீ எதில் அனுப்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லு பிலிப். ஒன்லி இஃப் யூ சே வேர் யூ ஹவ் சென்ட், நான் வந்து எடுத்துக்க முடியும் இல்லையா? ஓகே, ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு ரிவோக். ஓகே, ஸோ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில ட்ரீட்டி வந்து சைன் பண்றாங்க, ஒப்பந்தம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. The former Russian territories of Finland, Estonia, Latvia, Lithuania were to be independent. Okay, were to be independent. So யாரெல்லாம் வந்து அவங்க டெரிட்டரிஸா பிடிச்சி வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து நீ ஃப்ரீயா விட்டுரு, காலனைஸ் பண்ணி வச்சிருக்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இண்டிபெண்டன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. Northern Schleswig was given to Denmark and some small district to Belgium. Okay, so இந்த Northern Schleswig சாட்ல எனக்கு வரல தம்பி, நீ வேற வீடியோவில் வேணா என்னோட ரீசெண்ட் வீடியோவில் இல்லை நம்ம சேனலோட ரீசெண்ட் வீடியோவில் வேணா கமெண்ட்ஸில் போடுங்க. மேபி அது வந்து பிளாக் ஆகியிருக்க போல, லைவ் முடிச்சுட்டு வேணா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. Northern Schleswig was given to Denmark and some small districts to Belgium. ஓகே, ஸோ நார்தர்ன் ஷெல்ஸ்விக்கை தூக்கி டென்மார்க் கிட்டையும் குட்டி குட்டி டிஸ்ட்ரிக்ஸை தூக்கி பெல்ஜியம் கிட்டையும் வந்து கொடுத்துட்றாங்க. போலாண்டை திருப்பியும் வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க. The Rhineland was to be occupied by allies. Allies அப்படின்னா வந்து என்னது? கூட்டணிகள். ஓகே, ஸோ ரைன்லாண்டை வந்து அந்த கூட்டணி கிட்ட கொடுத்துட்றாங்க. ஓகே, and the area on the east of the bank of Rhine was to be demilitarized. அப்படின்னா அங்கே வந்து மிலிட்ரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ரைன்ல. ஓகே, ஸோ இது ஒரு குட்டியான ஒரு ஓகே தடை செய்யப்பட்டது. அதுதான் நான் சொல்றேன், ஃபர்பிடன் அப்படின்னா தடை செஞ்சிடறாங்க. அதை தான் நான் என்ன சொன்னேன், மறந்துடு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு வந்து சொன்னேன். ஓகே, எஸ். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இஸ், இது வந்து நமக்கு 8 மார்க்ஸ்ல வரதுக்கான சான்சஸ் தான் வந்து இருக்கு. ஸோ ஒர்க் டன் பை லீக் ஆஃப் நேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் ஆர் ஆல் த ஒர்க் டன் பை லீக் ஆஃப் நேஷன்ஸ்? The league was called in to settle a number of disputes. ரொம்ப ஜாலியா இருக்கும் இந்த क्वेश्चन. கொஞ்சம் ப்ராப்பரா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா லிசன் பண்ணுங்க. இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் எப்போ உருவாச்சு? Can you all tell me? And I am really being very thankful to the people who are asking some worthy doubts in the chat section, which is ஹவர்தா. அவங்க பேர் நான் ஞாபகம் இருக்காது, அதனால நான் அந்த ஐடி வச்சு தான் கூப்பிட போறேன். எஸ், ஸோ பாத்தீங்க அப்படின்னா இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் எப்படா உருவாக்குச்சு? ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், ரைட்? செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்தது தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து எதுக்கு உருவாச்சு? பீஸ் கீப்பிங். இனிமேல் யாரும் அடிச்சுக்காதீங்க, வார் பக்கம்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் உருவாக்குறதுக்காக தான் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து வந்தது இல்லையா? சரி, ஓகே. அவங்க அப்படி என்னெல்லாம் சண்டைகள், என்னெல்லாம் தகராறுகள், என்னெல்லாம் பிரச்சனைகளை வந்து தீர்த்து தான் வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, டன். So the league was called in to settle a number of disputes. நிறைய தகராறுகள், வாக்குவாதங்களை வந்து சரி பண்றதுக்காக இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து வந்தது 1920 ல இருந்து 25 குள்ள. சரியா? So the league was successful in 3 issues. 3 பேருக்குள்ள நடுவுல இருக்கிற இந்த சண்டையை வந்து சரி பண்ணதுல ஒரு 3 issuesல வந்து பாத்தீங்க அப்படின்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ் was very very successful. ஓகே, ஒன்னு வந்து என்னது அப்படின்னா dispute arose between Sweden and Finland over the sovereignty of Åland Island. இப்ப ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க. யாரு? ஸ்வீடனும் பின்லாண்டும். எதுக்கு சண்டை போடுறாங்க? ஆலாண்ட் அப்படிங்கிற ஐலாண்ட எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும்னு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, ஸ்வீடன் அண்ட் பின்லாண்ட். ஓகே, சோ அந்த ஒரு தகராறை வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா சரி பண்ணி வைக்குது. சோ என்ன பண்ணிடுது? தூக்கி பின்லாண்டு கிட்டேயே கொடுத்துருது. ஸ்வீடன் கிட்ட கொடுக்காம பின்லாண்டு கிட்ட அதை கொடுத்துருது. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டு செட்டில் த ஃப்ரான்டியர் பிட்வீன் போலாண்ட் அண்ட் ஜெர்மனி. ஃப்ரான்டியர் அப்படின்னா என்ன தெரியுமா? பார்டர் தகராறு அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? சோ இப்ப அடுத்த தகராறு யாருக்கும் யாருக்கும்? போலாண்டுக்கும் ஜெர்மனிக்கும். ஓகே, போலாண்டுக்கும் ஜெர்மனிக்கும் இந்த அப்பர் செலிசியா. ஓகே,
அப்பர் செலிசியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்டர் தகராறு வந்து நடக்குது. சரியா? அப்போ அதையும் வந்து நம்ம லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா தடுத்து வைக்குது. அடுத்து மூன்றாவது சண்டை என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி ஹரிதரன். ஓகேடா, கிரீஸ் அண்ட் பல்கேரியா. ஒரே ஒரு நிமிஷம், ஜஸ்ட் a minute. யாரோ கடத்திட்டுலாம் போற, இது ஒரே நிமிஷம். எஸ், வந்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீஸுக்கும் பல்கேரியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த தகராறை வந்து சரி செஞ்சு வச்சாங்க. ஓகே, யாரும் காப்பாற்றலப்பா. ஆமாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீஸ் இன்வேடட் பல்கேரியா அண்ட் லீக் ஆர்டர் சீஸ்ஃபயர். இப்போ கிரீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல்கேரியாக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஓகே, பல்கேரியாக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அப்போ வந்து லீக் வந்து என்ன பண்றாங்க, சீஸ்ஃபயர். இப்போ நடந்துச்சு இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. வாரா அது மாறல, அவ்வளவுதான். இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து ஸ்டார்ட் ஆனப்போ என்ன பண்ணாங்க, சீஸ்ஃபயர் வச்சுட்டாங்க. இதுக்கு மேல யாரும் அடிச்சு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீஸ்ஃபயர் கொடுத்துட்டாங்க இல்லையா. அதே மாதிரி தான் the league had been successful in signing the Locarno Treaty in which Germany, France, Belgium, Great Britain, Italy mutually agreed peace in Western Europe. ஓகே, இன்னொரு ஒரு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்றாங்க. ட்ரீட்டி அப்படின்னா வந்து என்னது, ஒப்பந்தம். கரெக்டா? ட்ரீட்டி அப்படின்னா வந்து ஒரு ஒப்பந்தம். ஸோ அந்த ஒப்பந்தம் மூலமா இவங்கெல்லாம் சைன் பண்றாங்க. நாங்களாம் இனிமேல் சண்டை போட மாட்டோங்க, நாங்களாம் இனிமேல் பீஸ்ஃபுல்லா இருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்றாங்க. அதுதான் ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன், இட்டாலி இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ப்ராப்பரா சைன் பண்ணிக்கிறாங்க. The main reason for the failure of league was Italy, Japan, Germany, headed by dictators, refused to bound by the orders of league and started violation of league rules. Okay, இப்போ இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஏன் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, இங்க வந்து இட்டாலியிலயோ ஜப்பான்லயோ ஜெர்மனிலயோ யாரு இருக்காங்க, ஹிட்லர், முசோலினி, பிராங்கோ, இவங்கெல்லாம் யாரு, டிக்டேட்டர்ஸ். டிக்டேட்டர்ஸ் யார் பேச்சே கேட்பாங்களா, மாட்டாங்க. ரைட்? ஸோ அவங்களாம் வந்து இல்லை, ஓம் பேச்சு நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து நமக்கு பயங்கரமா ஃபெயிலியர் ஆச்சு. இந்த பாயிண்ட்ஸ் எழுதினாலே ஆக்சுவலி போதும். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்டர் 2ல இருக்கக்கூடிய trace the circumstances that led to the rise of Hitler in Germany. இந்த क्वेश्चन மிக 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 முக்கியம். ஒரே ஒரு பேஜ் தான், தயவு செய்து படிப்போம். ஒரே ஒரு பேஜ் தான், தயவு செய்து படிப்போம். ஓகேவா? லிசன் பண்ணலாமா? இந்த ஒரே ஒரு क्वेश्चन தான், அதோட நம்ம லைவ் கிளாஸ் முடிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நீ மறந்துடவே கூடாது. இந்த क्वेश्चனை நான் ஷார்ட்டா ரீகால் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ண போறேன். The circumstances that led to the rise of Hitler in Germany. ஜெர்மனில ஹிட்லர் வந்து எப்படி வந்து வளர்ந்து வந்தாரு அப்படிங்கறத வந்து கேக்குறாங்க. The origin of German fascism. Fascism அப்படினா வந்து கம்யூனிசம் பார்த்தோம்ல, அதே மாதிரி fascismமும் ஒரு கொள்கை வகை தான். Okay, fascism go back to 1919 when a group of 7 men met in Munich and founded the National Socialist German Worker Party. One of them was Adolf Hitler. Okay, so Munich அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல 7 men வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மீட் பண்றாங்க. அந்த மீட் பண்ண அந்த 7 மென்னுல ஒருத்தர் வந்து யாரு அப்படின்னா நம்ம ஹிட்லர். ஓகே, அடால்ஃப் ஹிட்லர். ஓகே, அவங்க வந்து ஒரு பார்ட்டி வந்து உருவாக்குறாங்க. அந்த பார்ட்டி பேர் தான் என்னதுன்னா நேஷனல் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர். ஓகே, நேஷனல் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர். ஓகே, இப்போ டியூரிங் த வேர்ல்டு வார் 1, ஓகே, வேர்ல்டு வார் 1ல அவர் வந்து he served in Bavarian army. Bavarian armyல வந்து என்ன பண்றாங்க, ஒர்க் பண்றாங்க. ஓகே, ஐ ஜஸ்ட் உங்களுக்கு நான் ப்ராப்பரா இதை வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்லி காட்டுறப்போ கிளியரா புரியும் இல்லையா. ஸோ டியூரிங் வேர்ல்டு வார் 1 he served in Bavarian army.
a gifted speaker. Gifted speaker na enna theriyuma, he was gifted with a great oratorical skills. அவருக்கு இந்த பேச்சு திறமை ரொம்ப 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 அதிகம்டா. Okay, he could whip up the passion of the audience. Okay, ஆடியன்ஸ்க்கு இல்லை அப்படியே எங்கள் மனசை தொட்டுட்டீங்க, எங்கள் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளில வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து இல்லை, அவருடைய பேச்சு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குமா. சரியா? ஸோ he was gifted by a great oratorical skills. Okay, whip up அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? ப்ரொவோக் பண்ணுறது, ஸ்டிமுலேட் பண்ணுறது அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, whip up அப்படின்னா ப்ரொவோக் ஆர் ஸ்டிமுலேட் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, ஹிட்லர் attempt to capture power in Bavaria. ஸோ பெவேரியாவுடைய பவரை வந்து அவர் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணாரு. His launch of national revolution on the outskirts of Munich landed him in prison. Okay, ஸோ இப்போ இந்த நேஷனல் ரெவல்யூஷனை வந்து அவர் என்ன பண்ணாரு, மியூனிச்சுக்கு வெளியிலையும் வந்து போயிட்டு ஆரம்பிச்சாரு. அதனால அவர் தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. டியூரிங் ஹிஸ் டைம் இன் பிரிசன், அவர் வந்து பிரிசன்ல இருக்கிறப்ப தான், ஜெயிலில் இருக்கிறப்ப தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு புக்கு வந்து எழுதுறாரு. மை ஸ்ட்ரகிள் மீன் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோபயோகிராஃபி புக், அவரை பத்தின ஒரு கதை வந்து எழுதுறாரு. ஒரு ஆட்டோபயோகிராஃபி புக் வந்து எழுதுறாரு. இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ஆஃப் 1932 உடைய பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல the communist party polled about ones, tens, 100, 1000, 10,000, 1 lakh, 10 lakh, 60 lakh vote. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 60 lakh vote வந்து போல் பண்ணாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி. Alarmed capitalists and property owners titled towards supporting fascism, Hitler exploited this opportunity to usurp powers. ஸோ usurp powers அப்படின்னா வந்து இந்த பவர்ஸ் எல்லாம் வந்து ஆட்டே போடுறதுக்கு, இந்த பவர்ஸ் எல்லாம் வந்து தன்வசப்படுத்துறதுக்காக அவர் வந்து என்ன பண்ணாரு, இருக்கக்கூடிய கேபிட்டலிஸ்ட், அங்கே இருக்கக்கூடிய கேபிட்டலிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் உடைய ஓனர்ஸாக இருக்கட்டும், அவங்க இந்த ஃபாசிசம் கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சான்ஸை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. த நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர், ஹிட்லருடைய நாசி ஸ்டேட் என்னது? த நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர் known as Third Reich brought an end to the parliamentary democracy. ஸோ இப்போ இந்த நாசி ஸ்டேட்டா ஹிட்லர் வந்து அதை வந்து மாத்திட்டாரு. அப்படிங்கிறப்போ இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இதுக்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டு போட்டாச்சு, இது எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு போட்டாச்சு. ஹிட்லர் ரீப்ளேஸ் த ஃபிளாக் ஆஃப் வீமர் ரிப்பப்ளிக் பை ஸ்வஸ்திகா. அவர் வந்து இருக்கிற அந்த ஃபிளாகே என்ன பண்ணிடுறாரு, மாத்திடுறாரு. ஸோ அங்க என்ன ஃபிளாக் யூஸ் பண்றதாங்க, வீமர் அப்படிங்கிற வீமர் ரிப்பப்ளிக் ஃபிளாக் யூஸ் பண்றதாங்க. அதெல்லாம் இல்லை, இனிமே நான் சொல்றதான் ஃபிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வஸ்திகா ஃபிளாக் வந்து கொடுக்குறாரு. The army of brown shirted and jack booted swamp troopers were expanded. ப்ரௌன் கலர்ல வந்து ஷர்ட் போட்டுட்டு ஜாக் பூட் போட்டுட்டு இருக்கிற அந்த யூனிஃபார்ம் மாதிரி. ஓகே, அது வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஆர்மியை வந்து அவர் பயங்கரமா எக்ஸ்பேண்ட் பண்றாரு. The Hitler youth was created and the labor front set up. Okay, the trade unions were abolished. இருக்கக்கூடிய இந்த சந்தை யூனியன்ஸ், ட்ரேட் யூனியன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா நிறையா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அபாலிஷ் பண்ணிட்டாரு. அபாலிஷ்னா ஒழிச்சிட்டாரு. அப்பெல்லாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு அந்த ட்ரேட் யூனியன்ஸ் உடைய லீடர்ஸ் எல்லாரையுமே தூக்கி அரெஸ்ட் பண்ணிட்டார். ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் இல்லீகல். இப்போ உனக்கு ஏதோ ஒரு உங்களுடைய உரிமை ஏதோ ஒன்று பறிக்கப்படுது, இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஏதோ ஒன்று கிடைக்காம இருக்கு, ஆர் உங்களுக்கு ஏதோ ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கேட்டு பார்ப்போம், கெஞ்சி பார்ப்போம், இல்லை வந்து அஃபிஷியலாக போய் எழுதி கொடுத்து லெட்டர் கொடுத்து பார்ப்போம். எதுவுமே நடக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க, போராடுவாங்க இல்லையா. அப்படியெல்லாம் யாராச்சும் ஸ்ட்ரைக் கண்டக்ட் பண்ணீங்க, இல்லீகல், யூ வில் பி அரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டார். வேஜஸ் வேர் ஃபிக்ஸட் பை த கவர்மெண்ட். நீங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சம்பாதிக்கணும், எவ்வளோ சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதுதான் ஹிட்லர் உடைய நாசிசம், நாசி பார்ட்டியுடைய ஒன் ஆஃப் த குட்டி குட்டி கொள்கைகளாக வந்து இருந்துச்சு. ஓகே, டன். ஸோ எஸ் கைஸ், நம்ம வந்து இன்னைக்கு செஷனில் வந்து டாப் 5 மார்க்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். மற்ற 5 மார்க்ஸும் வேணும் அப்படின்னா அந்தந்த சாப்டருடைய புக் பேக் கொஷினில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அதையும் போயிட்டு நீங்கள்
பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் கிளாஸ் வந்தீங்க, எப்படி இருந்தது, புரிஞ்சுதா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். அடுத்த கிளாஸில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை பை, நன்றி.